செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th எக்கனாமிக்ஸ்க்கான அஃபீஷியல் கோட்டரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான். அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் நான் டேரெக்டாக வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணி விட்டுருவேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்க. ஓகே, உங்களுக்கான பிடிஎஃப் இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் தமிழ் மீடியம் பிடிஎஃப் அடுத்தது அப்புறம் எல்லா பிடிஎஃப் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறேன். இந்த வருஷத்தில் இந்த கௌதம் மீடியம் இந்த வருஷம் பப்ளிக் மீடியம் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சென்ட் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டு நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்படி பண்ணால் மட்டும் தான் வீடியோ ப்ளே ஆகும். ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ பாருங்கள், 90 மார்க் எக்ஸாம்பா ரொம்ப சிம்பிள். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே சம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு தியரி தான், படித்தா மட்டும் போதும். நீங்கள் ஓகேவா? ஃபஸ்ட் எடுத்துலேயும் உங்களுக்கு 21 மார்க் இருக்கும். 7 2 மார்க் 7 3 மார்க் அண்ட் 7 5 மார்க்ஸ். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். சரி, இந்த 1 மார்க் ஆன்சர் தான் தெரிஞ்ச மார்க்காக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கும் படித்த மார்க்கும் ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே பாருங்கள், 21 மார்க் இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் கஷ்டப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. ஓகேவா? பாருங்கள் அப்படியே. Identify the other name of macroeconomics. Identify the father of socialism. The circular flow model that represents an open economy. National income is measured by using dash method. அப்புறம் 5 6 7 8 9 அப்படியே பாருங்கள். பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள், 10 11 12 13 பாருங்கள், 14 15 16 வரைக்கும் பாருங்கள். அடுத்து 17 18 19 கடைசியாக 20. ஸோ 1 மார்க் முடிஞ்சு. 1 மார்க் அடுத்தபடியாக உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ். 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இருக்கும். அந்த கம்பல்சரி டெஃபினட்டாக ஒரு டஃப்பான சாப்டர் வந்து கொஞ்சம் இன்டீரியர் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இது இன்டீரியராக புக் பேக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எம்இசின்னு கேட்குறாங்க. இது புக் பேக்கா இன்டீரியர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதோட நம்ம நிறுத்த போது கிடையாது. இது இல்லாமல் உங்களுக்கு செட் 2 செட் 3 செட் 4 உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலிமா. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேவா? அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 மார்க் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பார்ட் சி பாருங்கள். 3 மார்க் கொஸ்டின்ஸு. இதில் 40 கொஸ்டின் கம்பல்சரி. ரைட்டாக ஷார்ட் நோட் ஆன் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் இதோட கம்பல்சரி. 3 மார்க்கோட கம்பல்சரி. பார்த்துட்டிங்களா? ரைட்டாக ஷார்ட் நோட் ஆன் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. ஸோ பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் பார்ட்டு. எதிரா சாய்ஸ் ஒன்று ஏ எழுதணும், இல்லை பி எழுதணும். ஸோ 41 42 43 44 பாருங்கள். ஃபஸ்ட்டு எதிரா சாய்ஸ் தான். ஒன்று ஏ எழுதணும், இல்லை பி எழுதணும். கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம் அப்படி அதை எழுதணும். இல்லைன்னா ரைட்டாக ஷார்ட் நோட்டன் பிரிக்ஸு சார்க்குன்னு கேட்குறாங்க இல்லையா, அதை எழுதணும். இப்போ 42 அதே போல் தான், 43 அதே போல் தான், 43 44 45 46 கடைசியாக 47. டிஸ்கஸ் த ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸு. எக்ஸ்பிளைன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF. இதுதான் 45 46 47. ஸோ பார்த்துட்டிங்களா? ஸோ தட்ஸ் இட் பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் வந்து நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் வந்துச்சுன்னா கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் மட்டும் நம்மளுக்கு கௌதம் மீடியா 2.0 சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணி எல்லா பிடிஎஃப் உங்களுக்கு இதுதான் வரப்போது. பிடிஎஃப் வீடியோஸில் இந்த சேனல் தான் வரப்போகுது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்டம் அடிக்கிறதுக்கு, ஆவரேஜ் மார்க் எடுக்கிறதுக்கு அண்ட் பாஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மெட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.